ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிஐஒய் ஆர்கனைசர் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்பவுமே கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. கடையில் வாங்குகிற ஆர்கனைசரை விட வீட்லேயே நம்ம செய்யும்போது காஸ்ட்டு வந்து ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட வேஸ்ட் கார்போர்ட் வச்சு தான் செய்ய போகிறோம். இது நான் ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கார்போர்ட் செஞ்சு 3 இயர்ஸே ஆச்சு. அதுக்கப்புறம் இடையில செஞ்சதும் இருக்குது. இதில் மடித்து வைக்கும் போது நம்மளுக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், களையாத மாதிரியும் இருக்கும். நம்ம மடிக்கும் போது கரெக்டாக அந்த ஷேப்பாக மடிச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கும்போது களையாத நல்லாயிருக்கும். செட்டாகவே வச்சுக்கலாம். இதில் நான் சாரீஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். பெரிய பாக்ஸில் வந்து ஒரு 7லேருந்து 8 சாரீ எடுக்கலாம் வரைக்கும் அடுக்கி வச்சுக்கலாம். எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டார்க்கான சாரீ அந்த மாதிரி சாரீனா ஒரு 5 சாரீ வரைக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் சுபிக்ஸாவோட லெகின்ஸ் தான் நான் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிவிட்டு நான் இது பண்ணி வச்சுருக்கேன். எடுக்கும்போது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் இருக்க துணிலாம் எதுவுமே கலைஞ்சு வராது. இப்படி அடுக்கி வைக்கும்போது நம்மளுக்கு கலர் மேட்சிங்காக ஈஸியாக நம்ம எடுத்துருக்கலாம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறதே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் வரும். நான் வந்து 2-3 விதமாக செஞ்சுருக்கேன். துணியிலே செஞ்சுருக்கேன். வேஸ்ட்டு கிளாத் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் ரோலிங் கவர் இருக்கும் இல்லைங்க, அதை வச்சுட்டு செஞ்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாப்பில் செஞ்சது தான். இந்த ரெட்டும் இந்த மாதிரி கலரும். இது உள்ளேயும் நம்ம வேணால் இது வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இப்போ நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே. இந்த மாதிரி கடையில் வாங்கும்போது 200 அந்த மாதிரி இதாகும். நம்மளுக்கு துணி வைக்கும் போது நிறையா யூஸ் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி கார்போர்ட் வச்சு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டிசைனில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஈஸியாக 2 சைடும் கைப்பிடி மாதிரி பிடிச்சிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு வைக்கிறதுக்காக நான் அதுக்காக ஒரு கார்போர்டு எடுத்திருக்கேன். வேஸ்ட்டு கார்போர்டு. அதை வந்து சைடில் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்கிறது வந்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் இன்றைக்கி என்னோடய டாப் தான் எடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அது எக்ஸஸாக இருந்தால் ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. டாப்பை வந்து நான் வந்து கட் பண்ணி ஏற்கனவே ஒரு பாக்ஸ் செஞ்சுட்டேன். இந்த டாப்பில் சேம் அதில் மீதி இருக்கிற கிளாத்தில் செய்ய போகிறேன். நல்லா லென்த் வைஸ்லாம் அந்த டாப்பில் 2 பேக் அண்ட் ஃப்ரண்ட் இருக்கும். நான் அதில் ஒரு பாதி ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன். நம்மளுக்கு அப்போ தான் கரெக்டாக ரோல் பண்ணால் சுற்றியும் இது போல் சுற்றுறதுக்காக ஒரு பேக் பொசிஷன் இல்லைனா ஃப்ரண்ட் இது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். கொஞ்சம் மேலே எக்ஸஸாகவும் இருக்கணும், கீழே எக்ஸஸாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இதுவே எனக்கு கொஞ்சம் 10ல் சைடில் வந்து அது எக்ஸஸாக நம்ம இன்னொரு கிளாத்தில் இது மாதிரி இது பண்ணணும். க்ளூகன் வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் பெவிகால் வச்சு செய்யலாம். பெவிகால் வச்சு தான் நான் செஞ்சேன். அந்த ரெட் கலர் இது 3 இயர்ஸாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. ரொம்பவுமே நல்லாவும் இருக்குது. டேமேஜ் எதுவுமே ஆகலை. நான் அப்படியே தான் அதில் வச்சுட்ருக்கேன். அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு மடித்து வைக்கும் போது மாற்றி ஃபோல்டிங் போட்டு சாரீலாம் அதுக்குள்ளே கேரி பண்ணி மடித்து வச்சுக்குவேன். சுற்றியும் இது போல் கம் போட்டுக்கோங்க. பெவிகால் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். துணியில் அப்ளை பண்ணாதீங்க, ஒரு மாதிரி கரெக்டாக வராத மாதிரி போயிடும். எல்லாமே அந்த பாக்ஸில் சுற்றியும் அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஈவன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அங்கங்கே தான் பெவிகால் போட்டிருப்போம், ஒரு ஈவன் ஆகிடும். அதே மாதிரி வெளிப்பக்கமும் நான் கொஞ்சம் ரஃப்பாக போட்டுக்க போகிறேன். துணி வந்து நகராமல் ஒரே ஈவனாக ஃபிட் ஆகணும். கரெக்டாக அந்த சுருக்கம்லாம் ரிங்கிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா ஒரே மாதிரி ஃபிட் ஆகிறதுக்காக ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். பேக் சைடும் இது மாதிரி ஒட்டியாச்சு. அந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸ் இருக்கும். அதை நல்லா இப்படி ஃபோல்டு மாதிரி பண்ணி விட்டுட்டு அங்கேயும் ஒட்டிக்கணும். அந்த பெட்டியிலையும் பெவிகால் தடவி விட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. பெவிகாலையும் நல்லா காஞ்சி நல்லா பிடிச்சிக்கும். க்ளூ கன்னை கூட கரண்ட் இதெல்லாம் வேஸ்ட் ஆகும். பெவிகால் ரொம்பவுமே ஈஸியாக ஒட்டிக்கும், கலண்டெல்லாம் வராது. நல்லா காஞ்சிருச்சுன்னா நல்லா ஒட்டிக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த கேப் தெரிஞ்ச இடத்துல அதுலேயும் நான் வந்து போல் துணி வச்சு கவர் பண்ணிட்டேன். பேக் சைடும் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. உள்ளே வேணால் கவர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. நான் இன்றைக்கி உள்ளே இந்த இடத்துல கவர் பண்ண போகிறேன். சேம் இந்த கிளாத்தை வச்சு இது போல் கவர் பண்ணிட்டேன். நல்லா வந்து இதை காய வச்சுக்கணும். இதை 2ஆக டிவைட் பண்ணுறதுக்காக இன்னொரு கார்போர்டை வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸ்னால் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் கூட ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே இது கிளாத் ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்காக தான் எல்லாமே வச்சுருக்கேன். இதில் வந்து கிளாத் இப்படி ஆர்கனைசேஷன் பண்ணிவிட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஃபோல்டிங்காக செட்டாக வச்சுக்கலாம். எடுக்கும்போது எந்த ஒரு கலஞ்சும் வராது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய மற்ற அப்டேட்டை செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவுமே வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பாய். இது